make a ball. There is a fresh snow. Snowman பண்ணலாம். No. No. Hi friends, welcome to SPRWHEELS Travel channel. உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு சூப்பரான பிளேஸுக்கு வந்திருக்கோம். அருமையாக ஸ்னோ பெய்யுது. இந்த டைமில் வந்து ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குன்னு யோசித்தோம். அதனால் வந்து இப்போ ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி போட போகிறோம். ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே யூஎஸில் கிடைக்கிற ஃபில்டர் காஃபி வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கரி ப்ளஸ் காஃபி ரெண்டுமே இருக்குது. நம்ம ஊர் டேஸ்ட் வரணுன்னா இந்த காஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த காஃபி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ஃபில்டர் இது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப கோர்ஸாக இருக்குது. அதனால் வந்து நிறைய போடணும். ரொம்ப பவுடராக இருந்தால் வந்து நம்ம வந்து காஃபி தூளை கம்மியாக போடலாம். நான் வந்து இப்போ வந்து 5 ஸ்பூன் போட போகிறேன். 5 to 6 ஸ்பூன் போட போகிறேன். இந்த ஃபில்டரில் வந்து ஒரு பாதி வர அளவுக்கு போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு டிகாஷன் வந்து திக்காக வரும். அதனால் 5 to 6 ஸ்பூன் போடுறேன். இவ்வளோ இருந்தால் போதும். காஃபி ஃபில்டரில் வந்து பாதி காஃபி தூள் போட்டுட்டேன். இப்போ இதை வச்சுட்டு நான் வந்து மேலே வந்து ஹாட் வாட்டர் வைக்க போகிறேன். காஃபியில் முக்கியமானது என்னென்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. தண்ணி சூடாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா காஃபி அந்த ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும். டேஸ்ட்டே ஃபுல்லாக வந்து மாறிடும். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தண்ணி இருந்தால் அந்த காஃபிலேருந்து வர டிகாஷன் வந்து கரெக்ட் டெம்பரேச்சரில் கீழே இறங்கி நம்மளுக்கு வந்து டிகாஷன் நல்லாயிருக்கும். ஸ்னோ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. திருப்பி வந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சரியான சீனிக்கான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ டெபாசிட் விழுந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா யாருமே இல்லை. அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த டைமில் வந்து ஒரு காஃபி வந்து எப்போவுமே குளிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபில்டர் காஃபிலே பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. காஃபியோட அமௌண்ட்டு சிக்கரி அமௌண்ட்டு ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். காஃபி வந்து 60 to 70%, சிக்கரி வந்து 30% இருந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிகாஷன் திக்காக வரும். காஃபி நிறைய இருந்து சிக்கரி கம்மியாக இருந்தால் டிகாஷன் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த காஃபி தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து டிகாஷன் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறதுல வந்து சிக்கரி வந்து ரொம்ப கம்மி, காஃபி வந்து ஜாஸ்தி. அதனால் வந்து நாங்கள் வந்து நிறைய காஃபி தூள் போட்டிருக்கோம். அந்த கோர்ஸாக இருக்கிற வாசி கம்மியாக இருந்தால் டக்குன்னு தண்ணி உள்ளே போயிடும். அதனால் நம்மளுக்கு டிகாஷன் நல்லா வராது. அதனால் வந்து இந்த ஃபில்டரில் ஒரு ஹாஃப் மேலே போட்டுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஸ்லோவாக வந்து டிகாஷன் வந்து சூப்பராக கீழே இறங்கும். தண்ணி வந்து ரொம்ப காய விடலை. ஒரு நல்ல டெம்பரேச்சர் வந்தோடனே சுடு தண்ணியை வந்து நம்ம வந்து இந்த காஃபி ஃபில்டரில் போட்டுடலாம். இப்போ வந்து இது ஃபில்டர் இறங்கி கீழே வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது வந்து நான் லிட்டு க்ளோஸ் பண்ணல. நிறைய போட்டிருக்கோம். லிட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து அப்படியே தான் இருக்குது. நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த சூடு வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கும். காஃபி ஃபில்டரில் டிகாஷன் வரதுக்குள்ளேயே நம்ம வந்து அடுத்தது வந்து பாலை நல்லா சூடு பண்ணிடலாம். காஃபியில் வந்து பால் ரொம்ப முக்கியம். பால் வந்து கொஞ்சம் ஹோல் மில்க், அதாவது வந்து ஃபேட் எடுக்காத மில்காக இருந்தால் காஃபி நல்லாயிருக்கும். நான் ஃபேட் மில்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஃபி தண்ணியாக வரும். அதனால் வந்து ஹோல் மில்கில் போட்டால் எப்பவுமே காஃபி சூப்பராக வரும். பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. பால் பொங்கின உடனே கொஞ்சம் லோ ஹீட்டில் நல்லா வந்து கொதிக்க விட்டுடணும். நம்ம போட்டு வச்ச டிகாஷன் வந்து இறங்கிடுச்சு. நல்லா திக்காக சூப்பராக வந்துருக்கு டிகாஷன். இன்னும் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கர குளிர். கையில் க்ளவுவில் போடாமல் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா டிகாஷன் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. நல்லா திக்காக இவ்வளோ டிகாஷன் 2 பேருக்கு போடுற அளவுக்கு தான் நான் வந்து டிகாஷன் போட்டிருக்கேன். ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் டிகாஷன் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து
சுகர் வந்து உங்களோட சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கலாம். காஃபி வந்து ரெடி. இங்கே வந்து பயங்கர குளிராக இருக்கிற டக்குன்னு வந்து சில்லுன்னு ஆகிடுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அருமையான காஃபி. ஸ்னோ வந்து இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்குது. காஃபி வந்து டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.